தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ஆதியாகமம் 1:26 மனிதனை தேவன் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவனங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அருமையானவர்களே, பாருங்கள், மனுஷனை இங்கே படைக்கிறார். இப்போ இது சம்பந்தமாக அவர் என்ன சொன்னார்னு 31 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாரும் சொல்லலாம், அது மிகவும் நன்றாயிருந்தது. பாருங்க, ஒரிஜினலை இந்த புஸ்தகத்தில் நாம் வாஸ்து அருமையானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, ஒரிஜினலாக எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. இதுவரைக்கும் நன்றாயிருந்ததுன்னு போட்டிருக்கு. இந்த கடைசியில் கருத்தை சொல்றாரு, மிகவும் நன்றாயிருந்தது. கடவுளே மிகவும் நன்றாயிருந்ததுன்னு சொன்னார்னா அந்த ஒப்பீனியனுக்கு அருமையான மாறான ஒரு கருத்து இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் அவ்வளோ அழகாக படைக்கப்பட்டான். மனுஷன் உடம்புல இவ்வளவு வியாதி கிடையாது, இத்தனை ஆஸ்பத்திரி கிடையாது, இத்தனை இடுகாடு கிடையாது, பாருங்க, இத்தனை ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது, இத்தனை கொலைகள் கிடையாது, கேடுபாடுகள் எதுவும் கிடையாது. மனுஷன் தேவனுக்கு ஒப்பாக, தேவனுடைய சாயலாக, அருமையானுள்ளே தேவனை போல இருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பூமி பரலோகத்தினுடைய டூப்ளிகேட்டாக படைக்கப்பட்டது. அவ்வளோ அருமையாக தேவன் இந்த பூமியை படைத்தார். இந்த நல்ல தேவன் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தையும் அவ்விதமாக நலமாக அவர் படைப்பார் என்று நீங்கள் நம்புங்கள். திருமணம் ஆகாதவர்கள், எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் படைத்து தருவார் என்று நம்புங்கள். எது நல்லதோ அதை கண்டுபிடிச்சு அதை மாத்திரம் அருமையானுள்ளே வார்த்தையின் மூலமாக படைக்கிற தேவன் இந்த தேவன் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, இதை குடியிருப்புக்காக விசேஷமாக இதை ஒதுக்கினார் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், மனிதன் குடியிருப்பதற்காக விசேஷமாக படைக்கப்பட்ட ஒரு கோலம்தான் இந்த பூமி. இதில் ஒன்றை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் ஜோடிகளாக இருந்தது. ஆனால் மனுஷன் மாத்திரம் தனியாக இருந்தான். இங்கே ஆதியாகமம் 2:18 அவர் சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. பாருங்க, நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது, மனதுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. காரணம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இந்த தேவனுடைய வார்த்தைகள் என்பவைகள். தேவன் என்பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவரை பற்றி அறிந்து கொள்வது அது நல்ல எதிர்காலத்தை நமக்கு தரும். பாருங்க, எல்லாம் நல்லதுன்னு சொல்றாரு, ஆனால் ஒன்னே ஒன்று நல்லது அல்லன்னு அவரே சொல்றாரு. என்னது? எல்லா பறவைகளுக்கும் ஜோடு இருந்தது, எல்லா மீன்களுக்கும் ஜோடு இருந்தது, எல்லா மிருகங்களுக்கும் ஜோடு இருந்தது, மனுஷன் மாத்திரம் தனியா இருக்கான். அவர் சொல்றாரு, அது நல்லது இல்லை. இன்றைக்கு சில பக்தி பெருகினவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நல்லது, அதுதான் நல்லது. அநேக பெண்கள் இன்றைக்கு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவங்க பாருங்க, கல்யாணம் கட்டாமல் இருந்தால் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், சுவாதீனமாக இருக்கலாம், ஒரு தடை கிடையாது. அதனால
கல்யாணம் கட்டாமல் சிங்கிளாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி இவங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன். என்ன அருமையான ஒரு வசனம். திருமணமாகாதவர்கள் துணையை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வசனத்தை மனதில் பதிங்க, ஆவையில் பதிங்க, வாயில் வைங்க. ஏற்ற துணையை இல்லாவிட்டாலும் அவர் உண்டாக்கி உங்கள்கிட்ட கொண்டு வருவார். அப்படிதான் அங்கே போட்டிருக்குது. ஏவாள் இல்லை, துணை இல்லை, ஆதாம் மாத்திரம்தான் இருந்தான். ஆனால் அவர் சொல்றாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன், உண்டாக்கி அவங்கிட்ட கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத பார்க்கிறோம். என்ன அருமையான தெய்வன் பாருங்க. எந்த தகப்பன் இப்படி செய்ய முடியும்? உண்டாக்க முடியுமா? இருந்தா கொண்டு வரலாம். கவனிங்க, ஏவாளை கொண்டு வந்தார, ஆதாம் பிடிக்கல சொல்ற மாதிரி அருமையான மூஞ்சி சுழிக்கிற மாதிரி வைக்கல. அவனுக்கு ஏற்ற துணை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஏற்ற துணை அவர் கொண்டு வருவார். மனதுக்கு ஏற்ற துணை, உள்ளத்துக்கு ஏற்ற துணை, குடும்பத்துக்கு ஏற்ற துணை, எதிர்காலத்துக்கு ஏற்ற துணை எது என்று அவருக்கு நன்றாக தெரியும். உங்களை காட்டிலும் ஒரு மகா பிரிய ஞானி. அவர் உண்டாக்கி அவர் கொண்டு வந்தார் என்று சத்தியவேதத்திலே நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மலியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு எதை செய்தாரோ உங்களுக்கு அதை செய்வார். ஏனென்றால் மனுக்குலத்தின் மேலே அவர் அக்கறையாய், அன்பாய், அவளுக்கு நல்லவராய், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறதுக்கு. அருமையாக அது எப்படி செய்தார் என்று நான் வாசித்து காமிக்கிறேன். 21ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, அவனை தூங்க வச்சாரான். டாக்டர்ஸ் இன்றைக்கு தூங்க வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. முதல் ஆப்ரேஷன் அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. அவனை தூங்க வச்சு அவன் விலா எலும்பை எடுத்து ஏற்ற துணையாக உருவாக்கினார். அடிக்கடி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அடிக்கடி வாயினாலே சொல்லுங்கள், ஆச்சரியப்படுவீர்கள், அப்படிப்பட்ட எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். ஒரு எலும்பு எடுத்து, விலாவில் எலும்பு எடுக்கிறாரு, கால் எலும்பு எடுக்கல. நான் நினைக்கிறேன் ஒருவேளை காலுக்கு எலும்பு எடுத்தா காலுக்குள்ளே போட்டு மிதிச்சிடுவான் தாதாம். அதனால கால் எலும்பு வேண்டான்னு விட்டுட்டாரு. தலையெலும்பு எடுக்கலை. தலையெலும்பு எடுத்தா ஒருவேளை இந்த அம்மா தலை மேலே ஏறி உட்காந்துருவான்னு சொல்லி பாருங்க, அதை விட்டுட்டு விலா எலும்பு எடுத்தார். இருதயத்திற்கு அருகிலே உள்ள எலும்பு அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. குடும்பம்னா அது அஸ்திபாரம், அன்பு, தேவ அன்பு. நல்ல தேவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அன்பின் தேவன். அவருடைய அன்பை அஸ்திபாரமாக வைப்போமானால் அன்பால் கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் தாழ்ந்து போய் தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்தை ஆள வேண்டும். தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்துவோமானால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அருமையானே, மனிதருக்கு சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தேவனை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவீர்களானால் குடும்பம் அருமையானே அது சொர்க்கமாயிருக்கும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அன்றைக்கு ஹெட் பாஸ்டர் இல்லை, மியூசிஷியன் ஒருத்தனும் இல்லை, ஹெட் குக் இல்லை, ஒருத்தரும் இல்லை. கத்த சொன்னார், நான் தான் எல்லாம், நான் பார்த்துக்கிறேன். முதல் திருமணம் அருமையானவர்களே தேவன் தலைமையிலே நடந்தது. எனக்கு கூட ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் சரியா பிடிபடல, ரொம்ப வருஷமா பிடிபடல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர்
எனக்கு இது வெளிப்படுத்தினார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறவன். அப்போதான் எனக்கு புரிந்தது, பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் நினைக்கிறது இல்லை. அவர் இந்த கண்ணால் பார்க்குறோம், கையால் தொட்டு பார்க்குறோம். ஆனால் கண்களுக்கு தெரியாத அதர்சமான கரங்கள், தேவனுடைய கரங்கள் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த கரம் இன்றைக்கும் மாறாதா இருக்கிறது. அன்பின் கரம், நல்ல கரம், ஆசீர்வாதத்தின் கரம். பாருங்கள், இந்த உணர்வு எப்போதும் விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கரம் நம்ம இணைத்திருக்கிறது. இன்னைக்கு கிண்டர் கார்டன் பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா 1+1 = 2 சொல்லும். ஆனால் இங்கே கடவுள் சொல்றாரு 1+1 = 1. இது தேவனுடைய கணக்கு, திருமண கணக்கு, சரியான கணக்கு, தப்பு கிடையாது. பாருங்க, 1ன்னு சொல்றாரு. அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அதுதான் தேவன் இணைக்கிற திருமணங்கள். ஏற்ற துணை நான் உண்டாக்குவேன். ஆகவே வாலிப தம்பிமார், தேவன் நீர் உண்டாக்கி நீர் கொண்டு வாரும், நீர் இணைத்து வையும், நீர் எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவராயிரும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். இவ்விதமாக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திலே கண்டிப்பாக அன்றைய கானாவூர் கல்யாணத்திலே இவ்விதமாக இயேசு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று முடிகிறது. அந்த வார்த்தையை உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் நிலைவரப்படுத்தி தருவார். பாருங்கள், ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உலகத்தை படைத்தார், குடும்பத்தை படைத்தார், எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியினுடைய விசேஷம் ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் மறுபடியும் கேளுங்க. ஏன்னா தேவனை பற்றி திருப்பி திருப்பி கேட்கறது உங்களுக்கு நல்லது. நம்முடைய தேவனுக்கு எல்ஷடாயின்னு ஒரு பேர் இருக்குது. எல்ஷடாயின்னு சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் தாய் பறவை. தாய் பறவைன்ற விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயரமான மரத்தை தெரிந்து கொள்கிறது, உயரமான கிளையை தெரிந்து கொள்கிறது, குச்சிகளை எடுத்து அங்கே ஒரு கூடு கட்டுகிறது, அதுக்கப்புறம் பஞ்சுகளை எடுத்து அவங்க அடுக்குறது. குஞ்சுன்னு வரல, கூடு வந்து விட்டது. முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விதமாக தான் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்கள். இவ்வளவு நாள் காத்திருந்து கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கீங்க. கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர்னா, ஒரு தாய் பிறவிக்கு அவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னா அதை உருவாக்கின தேவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். எல்லாவற்றையும் நம்முடைய எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து அறிந்து நல்லதை நமக்காக முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற தேவன். குஞ்சு வரல, கூடு வந்துருச்சு. அதுபோல ஆதாம் வரல, அருமையான உலகத்தை தேவன் படைத்து விட்டார் குடியிருப்புக்கென்று. வேதம் அவிதமாக சொல்லுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரத்திலே விதமாக வாசிக்கிறோம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாத்தையும் படைச்சாராம், ஆனால் எல்லாத்தையும் மனுஷ குடியிருப்புக்காக படைக்கலை. பூமியை மனுஷ குடியிருப்புக்காக படைச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, இது சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் விசுவாசிகள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை அருமையானவர்களே தேவன் நம்மை மனதிலே வைத்து நலமானதை நமக்கு ஆயத்தம் பண்ணி அதில் நம்ம பிறந்து நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிக்கிறது நல்லது, ஆனால் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்க வேண்டும் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஏர் கண்டிஷன். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி ஏர் கண்டிஷன் இருக்கோ தெரியாது. இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரே ஏர் கண்டிஷன் தான். நடக்குமா அது? அவர் தேவன். அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்க, கனடாவில் இன்னைக்கு அநேக இடங்களில் -20 இருக்கு டெம்பரேச்சர். அரேபியாவில் பார்த்தீங்கன்னா +100க்கு மேலே இருக்குது. இவ்வளவு திருப்பங்கள், இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் அன்றைக்கு கர்த்தர் படைத்த உலகத்தில் ஒரே டெம்பரேச்சர். பூமி எல்லாம் எது மனிதனுக்கு இதமாக இருக்குமோ, மனிதனுடைய சரீரத்துக்கு ஏற்றதாக இருக்குமோ, அதை கர்த்தர் பூமியிலிருந்து மூடு பனி எழும்ப பண்ணி எல்லாத்தையும் இதமாக வைத்திருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எவ்வளவு வேணாலும் தட்டலாம். என்றால் அருமையானவர்களே, ஆச்சரியமான தேவன், மனிதன் மேலே அக்கறை உள்ள தேவன். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இன்னைக்கு அரேபியா கொதிக்கிறது, கனடாவும் ரஷ்யாவும் எல்லாம் அப்படியே குளிரில் உறைந்து போய் மக்கள் பாழாய்ப்படுகிறார்கள். எல்லாம் மனிதன் பிசாசுக்கு செவி கொடுத்ததுனாலே, தேவனுடைய வார்த்தை தள்ளினாலே வந்த விளைவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அதுக்கப்புறம் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு கிளாக்கை பற்றி கர்த்தருங்க சொல்றாரு. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆக பிரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எதுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன கிளாக் அந்த போட்டிருக்கோம். தேவனுக்கு கிளாக் அதுதான் சூரியன். மனுஷனுக்கு கிளாக் இருக்கட்டும் சொல்லி சூரியனை படைச்சிருக்காராம். விடிய காலம் 6 மணி ஆச்சு, விடிஞ்சிச்சு. சிலருக்கு அருமையானபடி சத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா நாலு புறம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஆகவே மனுஷனுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்காரு. எழும்புற நேரம், படுக்கிற நேரம் சொல்லி ஒரு கால குறிப்பை வச்சிருக்காரு. நாலு புறாவும் தூங்கிட்டு இருக்க முடியாது. கவனிங்க, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, சில காரியங்கள் அருமையாக இருக்கிறது, வாசிக்காமல் இருக்க முடியாது. 104வது சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதக்காரன் அழகா சொல்றான். 19ஆம் வசனத்தில், சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்த மனத்தை அறியும், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கரைக்கும்படிக்கு தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்கள் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க! மிருகங்கள்லாம் ஒதுங்கிறது, மனுஷன் வேலைக்கு போகிறான், அதுக்கு ஒரு மனுஷன் தூங்க போகிறான். மிருகங்கள் அருமையானே வேட்டைக்காக அது அலைகிறது பாருங்க. எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக கர்த்தர் செய்திருக்க பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இந்த தேவனின் நீங்கள் துதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல தேவன் உங்களை ரட்சித்த தேவன் மாத்திரமல்ல, ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை எப்போதும் மனதில் வைத்து போகும்போதும் வரும்போதும் துதிக்க பழகுங்கள். நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வர காண்பீர்கள். நிகரே இல்லா தேவன் நீ,
இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதரா, ஜெசிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகள் நீருடையவரே. ஒழித்து எழும்பின யூதரா, ஜெசிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே.
இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை